மயிலாடுதுறை அருகே புதிதாக கட்டப்பட்ட 2 மாதங்களாக திறக்கப்படாத அரசு பள்ளி வகுப்பறைகளை திறக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் நெய்வாசல் பகுதியில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி அமைந்துள்ளது. இப்பள்ளியில் கூடுதலாக 2 வகுப்பறைகள் கட்டப்பட்டுள்ளன. கடந்த 2 மாதங்களாக வகுப்பறைகள் திறக்கப்படாததால் போதிய இடமின்றி பள்ளி மாணவர்கள் அவதிக்குள்ளாகினர். இது தொடர்பாக மாவட்ட நிர்வாகம் விரைந்து நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பார்த்தீங்கன்னா, இந்த ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி வந்து பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி முதல்வர் அவர்கள் அடிக்கல் நாட்டினாங்க. அதுக்கப்புறம் இந்த பில்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் 2 மாதத்தில் வேலை முடிஞ்சு திறந்துருக்கணும். 10 மாதம் ஆகியும் வேலை முடிஞ்சு 10 மாதம் ஆகி எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. ஆனாலும் இந்த கட்டடம் வந்து திறக்காமல் இருக்காங்க. இப்போ மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா மாணவர்கள்லாம் வராண்டாவில் தான் உட்கார வச்சுருந்துருக்காங்க. ஒரே ரூமில் நெரிசலாக உட்கார வச்சு ரொம்ப மாணவர்கள்லாம் கஷ்டப்பட்டாங்க. நம்ம பசங்கள்லாம் இங்கே தான் படிக்கிறாங்க. வந்து பார்த்தப்போ ரொம்ப துயரமாக இருந்துச்சு. இந்த அரசு பள்ளிகளின் தரம் வந்து உயர்த்தணும். ஏன் இந்த கட்டடம் இன்னும் திறக்காமல் இருக்காங்க? 10 மாதம் ஆகி இப்படியே போட்டு வச்சுருக்காங்க. இந்த கட்டடத்தை திறக்கணும். அது பக்கத்தில் உள்ள இடம் கொஞ்சம் இருக்குது, அது யூனியனை சேர்ந்தது. இந்த அரசு பள்ளி மாணவர்கள் விளையாடுறதுக்கு ஏதுவாக அந்த இடத்த அமைச்சு தரணும். அரசு பள்ளிகளின் தரத்தை வந்து இந்த அரசாங்கம் உயர்த்தணும். இதுக்கு முதல்வர் அவர்களும் தமிழக அரசும் தகுந்த நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கிறேன்.